ஹலோ கைஸ், வெல்கம் வணக்கம் டு ஆக்டிவ் சேனல். நான் உங்கள் திலக் விஜய். இன்னைக்கு நம்ம கர்நாடகாவில் இருக்க முக்கியமான பிளேசஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து பெங்களூர் வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ அப்படியே வந்து 4 டேஸ் ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நான் ஃபேமிலி ட்ரிப் வந்து காரில் வந்து போகிறோம். நாங்கள் வந்து ஒரு 7 பேர்கிட்ட வந்து போகிறோம். ஸோ மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லாகி தமிழாக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா திலக் விஜய் ஸ்வெட்டர்லாம் போட்டு உட்காந்துருக்கேன்னு சொல்லி கேட்குறீங்களா? இங்கே வந்து குளிர் வந்து 14 டிகிரி செல்சியஸுங்க பெங்களூரில். ஸோ இங்கே கர்நாடகா ஃபுல்லாகவே வந்து ரொம்ப குளிராக தான் இருக்குது. ஸோ நம்ம ஸ்வெட்டர் இல்லாமல் மற்ற எந்த இடத்துக்கு வந்து போக முடியாது. இப்போ வந்து டிசம்பரில் வந்து ட்ராவல் பண்ணுறதுனால நம்ம வந்து ஸ்வெட்டர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ மூஞ்செல்லாம் பாருங்கள், ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்குது. எல்லாம் இந்த பனி காரணமாக தான். இங்கே வேற வெளியே இறங்க முடியல. நம்ம ஊர்லலாம் வந்து காருக்குள்ளே இருந்தால் தான் வேகும். இங்கே வெளியே இறங்கினா தான் குளிருது. உள்ளே இருந்தால் தான் அந்த இதமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து இப்போ வந்து நான் வந்து ஸ்வெட்டர் போட்டிருக்கேன். ஸோ அங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. ரொம்ப நடுங்கும்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டு கிளைமேட்டும் இந்த கிளைமேட்டும் ரொம்ப வந்து வித்தியாசமாக இருக்குது. ஸோ அங்கே போய் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என் கூடயே இந்த ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க போகலாம். எல்லாம் உட்காந்து இப்போ வந்து போகிற வழியிலேருந்து நின்று சாப்பிட்டாச்சு. ஸோ இதுதான் நம்ம காரு. இந்த காரில் தான் வந்து போனோம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. இதுதான் உட்காந்து நாங்கள் வந்து இட்லி வந்து காலையிலே வந்து சுட்டு பேக் பண்ணிட்டோம். ஸோ அப்படியே போகிற வழியில் வந்து சாப்பிட்டு இப்போ வந்து கிளம்புறோம். ஃபஸ்ட்டு வந்து ஹாசன் ஒரு ஊருக்கு போக போகிறோம். அங்கே வந்து மற்ற ஊருக்கு வந்து போக போகிறோம். போக போக கண்டினியூ பண்ணுறேன். வாங்க விலாக பார்க்கலாம். காய்ஸ், பெட்ரோல் பங்கில் வந்து பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். இப்போ நாங்கள் வந்து ஹாசன், அலபேடு, அதுக்கப்புறமேட்டு வந்து பேலூர்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு வந்து போக போகிறோம். இது எல்லாமே கர்நாடகா பிளேசஸ்ஸு. ஸோ அப்படியே வந்து போயிட்டு நாங்கள் வந்து கடைசியாக வந்து முருடேஸ்வர் வந்து போக போகிறோம். ஸோ 4 டேஸ் வந்து ட்ரிப்பு. ஸோ கண்டினியூஸாக பாருங்கள், ஒவ்வொரு நாளும் வந்து வீடியோ கண்டினியூ வந்துகிட்டே இருக்கும்.
கைஸ், இந்த எட்ஜஸோட நுணுக்கத்தை பாருங்கள், எவ்வளோ ஆழமாக செதுக்கியிருக்காங்கன்னு. ஒவ்வொரு இதுலேயும் ஜூம் பண்ண பண்ண அதோட டீட்டெயிலிங் நல்லா தெரியுது. ஸோ அப்போ எவ்வளோ மெனக்கெட்டு இதை செதுக்கியிருப்பாங்க, அதுவும் அந்த காலத்தில். வேறு லெவல் தான். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு சிலையும் அப்படியே ரியலாக வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அதில் வந்து தெரியுது. இங்கே 2 லிங்கம் வந்து இருந்துச்சு, அந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. வெளியே வந்து ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு நந்தி வந்து இருக்கும். இங்கே ஒரு நந்தி வந்து இருக்குது. இந்த கோயிலை சுற்றி ஃபுல்லாகவே வந்து சிற்பமாக வந்து செதுக்கியிருக்காங்க. சின்ன சின்ன சிற்பம் தான். அந்த சிற்பத்தில் ஃபுல்லாக இந்த மகாபாரதம், ராமாயணா போன்ற நிறைய கதையெல்லாம் வந்து அப்படியே வந்து தத்துரமாக வந்து செதுக்கியிருக்காங்க. அங்கே ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு ஸ்டோரி வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்லுது. எல்லாமே வந்து அந்த காலத்தில் வந்து நடந்த போர்கள் பற்றி நிறையா வந்து சொல்லுது. அப்புறமேட்டு வந்து நிறைய கடல்களோட சிலையை ஃபுல்லாக வந்து செதுக்கியிருக்காங்க. இது வந்து ஒய்சாலயா எம்பையர் ஆண்ட விஷ்ணு வரதன்கிற அரசரால் வந்து 1121 சியில் வந்து அது தொடங்கி 1160 சியில் வந்து நிறைவு பெற்றது. ஸோ இது வந்து ஒரு 900 ஆண்டு பழமையான ஒரு கோயில். நம்ம தஞ்சை பெரிய கோயில் மாதிரியே இங்கேயும் வந்து நிறைய செதுக்கியிருக்காங்க. நம்மளது தான் ரொம்ப பழசு, இது அதுக்கப்புறம் கட்டின கோயில். இங்கே முப்பெருங்கடவுளான சிவன், விஷ்ணு, பிரம்மா வந்து செதுக்கியிருக்காங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ சின்னதான ஒரு சிலை, அது எப்படி அழகாக பாறையை வந்து குடஞ்சி அழகாக வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இந்த நந்தி சிலையை பாருங்கள், இங்கே வந்து மணிலேருந்து கயிறு கட்டுறதுலேருந்து எல்லாமே வந்து அந்த நந்திக்கு என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே வந்து தத்துரூபமாக வந்து செதுக்கியிருக்காங்க. நந்தியோட மூக்கு ஓட்டை கூட வந்து கரெக்டாக வந்து அதுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து கரெக்டாக அழகாக வந்து செதுக்கியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து அடுத்த சிவலிங்கத்தோட நந்தி. இது கொஞ்சம் பெரிய நந்தி. இதுதான் வந்து நம்ம ஒய்சிலேஸ்வராய சிவனோட நந்தி. இங்கே 2 சிவன் வந்து இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து பெரிய லிங்கத்தோட சிவன். இதையும் அதே மாதிரி தான் தத்துரமாக வந்து ஒரு நந்தி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து அழகாக வந்து செதுக்கியிருக்காங்க. இது அதோட கொஞ்சம் பெரிய நந்தி. இங்கே உட்காரத்துக்கு இந்த மாதிரி வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உட்காந்து விளையாண்ட கேம்ஸ் இது.
பார்த்துருப்பீங்க, கல்லே அழகாக உட்காரது இடம் செஞ்சு அதில் வந்து நம்ம விளையாடுற பல்லாங்குழி தாயம் மாதிரி விளையாட்டுலாம் வந்து பாறையிலே செதுக்கி விளையாண்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ தத்துரூபமான ஒரு சிலையை வந்து செதுக்கியிருக்காங்க. ஒரு தேர் அதை வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி, அது மேலே 4-5 பேர் உட்காந்து குதிரையில் வந்து போகிறாங்க. ஸோ சின்ன சின்ன சிலைலாம் டேமேஜ் ஆகிருக்கு, அதனால் கொஞ்சம் புரியல. இப்போ வாங்க கோயிலை ஒரு 360 டிகிரி வந்து போட்டுடலாம். இங்கே பாருங்கள், பெருமாளோட 10 அவதாரத்தையும் வந்து செதுக்கியிருக்காங்க. கைஸ் இங்கே பாருங்கள், தண்ணி வந்து அபிஷேகம் பண்ணிட்டு வெளியே போடுறதுக்கு வந்து இடம் வந்து அழகாக வந்து மேக் பண்ணியிருக்காங்க. பாறையிலே வந்து அந்த அபிஷேக நீர் வந்து வெளியே வந்து போகிறதுக்கோசரம் ஒரு இது மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க. குட்டை மாதிரி சின்னதாக மேக் பண்ணி அது வெளியே வந்து ஓடுறதுக்கு வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, சிவபெருமான் நந்தியில் இது ராமன் தான். அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து இப்போ ஒய்சலாய டெம்பிள் வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து அடுத்து வந்து பேரூர் வந்து கிளம்புறோம். இந்த கோயில் வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் மானுமெண்ட்டில் வந்து இருக்குது. ஸோ நல்லா இருந்துச்சு கோயில். இப்போ வாங்க பேரூர் வந்து போகலாம். இப்போவே இங்கே நிறைய கடைலாம் இருக்குது. நாங்கள் இந்த கடையில் தான் வந்து இளநீ குடித்தோம். கார் இருந்துச்சு, கிளம்பலாம்.